பார் கவுன்சில் தேர்தலுக்காக உயர்நீதிமன்ற வளாகத்துல தன்னை வைத்து அரசியல் செய்துவிட்டதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம் செஞ்சிருக்காரு. அரசமைப்பு சட்ட பாதுகாப்பும் உச்சநீதிமன்றமும் என்ற தலைப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சென்னையில் நடைபெற்ற கருத்தரங்கில் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடந்த விவகாரத்தில் வழக்கறிஞரை தாக்கியதாக பல குரல்கள் எழுகின்றனோ, தான் மட்டும் வழக்கறிஞர் இல்லையா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. ஒரு கட்சியின் தலைவரை வழிமறித்து ஒருவர் நிற்கிறார். அந்த தலைவருக்கான பாதுகாப்பு என்ன என்று யாரேனும் கேள்வி எழுப்பினீர்களா? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் மீதான தாக்குதலை யாராவது பேசினரா? அவருக்கு ஆதரவாக தீர்மானம் போடவோ அச்சம்பவத்தை கண்டிக்கவோ ஆளே இல்லையா என திருமாவளவன் தெரிவிச்சிருக்காரு. தன்னை வைத்து உயர்நீதிமன்றத்தில் நடந்தது பாஜக RSSின் திட்டமிட்ட சதினோ, தன் பாதுகாப்பு குறித்து முதலிலேயே கேள்வி எழுப்பியிருந்திருந்தால் இவை தங்களுக்கு எதிராக திரும்பியிருக்காதனோ அவர் கூறியிருக்காரு. விரைவில் பார் கவுன்சில் தேர்தல் வர உள்ளதால் இவற்றை பெரிதாக்கி விட்டனர்னோ, குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக திருமாவளவனை முன்னிறுத்த முயற்சிக்கின்றனர்னோ அவர் குற்றம் சாட்டியிருக்காரு.